Dear 12th standard students, in exercise number 4.2 inverse trigonometric functions, we are going to find the domain of this whole function. In particular, sine inverse works in a domain of minus 1 to plus 1. It will work only in this range up to plus 1 from minus 1. Sine inverse உடைய range அவ்வளவுதான். இதுல தான் இது work ஆகும். அப்ப இந்த bracket full ஆகவே mod x minus 2 by 3 ஓட value எதை தாண்டாம பார்த்துக்கணும் minus 1 இருந்து plus 1. இதுதான் sine inverse உடைய domain. Same wise cos inverse க்கும் இதேதான் domain. எது minus 1 to plus 1. அப்ப sin ஓட டொமைனும் cos ஓட டொமைனும் ஐடென்டிக்கல். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸே ஆட் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம டொமைன் போட போறோம். இந்த சம்முக்கும் சேர்த்து. அப்போ we have to analysis sin inverse தனியா அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். cos inverse தனியா அனாலிசிஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் காமனா சூட் ஆவற ஒரு டொமைனை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அப்போ this is a parallel sum with the sin inverse as well as cos inverse. ரெண்டு sum. இது sin inverse ஓட ஏரியா, இது cos inverse ஓட ஏரியா. This is sin inverse ஓட ஏரியா இது cos inverse ஓட ஏரியா. ரெண்டா பிரிச்சாச்சு sum. இது தனியா போகுது, இது தனியா போகுது. இப்ப sin inverse ஓட ரேஞ்ச் என்னது உங்களுக்கு? minimum minus 1 and maximum plus 1. அப்போ less than or equal to minus 1 and less than or equal to plus 1. அதே மாதிரி தான் cos inverse க்கும் minimum value is minus 1 and maximum value is plus 1. இதை தாண்டி உங்களால டொமைன் போகவே முடியாது. டினாமினேட்டர்ல 3 இருக்குது. ஃபுல்லா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. This is a positive number. Positive number ஆல மல்டிப்ளை பண்ணா inequalities மாறாது. Therefore you can comfortably multiply by 3. அப்போ just multiplying by 3 I get minus 3. I am multiplying by 3 I am getting minus 3 less than or equal to mod x minus 2 less than or equal to plus 3. minus 2 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண போறேன், அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ண போறேன். அப்போ minus 3 minus 2 is less than or equal to mod x is less than or equal to 3 plus 2. அப்போ it becomes minus 2 plus 2, right? minus 2 plus 2 add on, இங்கே plus 2 add on. minus 1 less than or equal to mod x is less than or equal to modulus is a value between plus 5 and minus 5. Positive value க்கு மட்டும் தான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் கொடுக்க முடியும் மாடுலஸ்ல. நெகட்டிவ் வச்சு போட முடியாது. நம்ம மாடுலஸ் ஃபங்க்ஷன் பார்த்திருக்கிறோம். மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல என்ன ரூல்னா பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும் தான் நீங்க ஐடென்டிட்டி கொடுக்க முடியும், இதுக்கு கொடுக்க முடியாது. அதனால this does not arise. அப்ப என்ன மட்டும் வரும்னா mod x is less than or equal to 5. இதோட முடிஞ்சிரும் இது. ரைட்? அப்புறம் இங்க வரும் fully multiply by 4. minus 4 less than or equal to 1 minus mod x less than or equal to 4 plus 1 இந்த பக்கம் அனுப்புறேன். minus 1 less than or equal to minus mod x less than or equal to plus 1 அந்த பக்கம் அனுப்புறேன். 4 minus 1 இங்க எப்படி minus 2 இந்த பக்கம் plus 2 இந்த பக்கம் plus 2 போச்சு, அதே மாதிரி plus 1 இந்த பக்கம் minus 1 வந்துரும், அந்த பக்கமும் minus 1 போயிடும். This becomes minus 5 less than or equal to mod x less than or equal to 3. மைனஸ் சிம்பல் வந்திருக்கு. ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றேன். ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும்னா உங்களுக்கு இது பாசிட்டிவ் ஆயிடும். ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஈக்குவலன்ஸ் மாறிடும், இன்இக்வாலிட்டி மாறிடும், இந்த மாதிரி ஆயிடும், இங்க இந்த மாதிரி ஆயிடும். அப்ப இந்த பக்கம் என்ன வந்துரும்னா +5 ஆயிடும், இந்த பக்கம் என்ன ஆயிடும்னா -3 ஆயிடும். -3. This can be rotated. -3 less than or equal to mod x less than or equal to 5. Right? இங்க இந்த கேஸ் அரைஸ் ஆகாது. மாடுலஸ்ல உங்களுக்கு 5 மட்டும் தான் செட் ஆகும். அப்ப இம்ப்ளைஸ் இந்த இடம் என்ன ஆயிடும்னா உங்களுக்கு mod x less than or equal to 5. நமக்கு மாடுலர் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூன்றதுனால you have to choose only up to +5.
இந்த பக்கமும் பிளஸ் 5 சூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த பக்கமும் பிளஸ் 5 சூஸ் பண்ணியாச்சு. நெகட்டிவ் வேல்யூ டஸ் நாட் அரைஸ் மாடுலர்ல. அதனால மாடுலஸ் போடும் பொழுது நெகட்டிவ் இன்இக்வாலிட்டி வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம், இதுவும் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு சம்முக்கும் நம்ம என்ன எடுக்கணும்னா இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இந்த ரெண்டு சம்முக்கு இன்டர்செக்ஷன் சேம் தானே, அப்போ அதே தான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ டொமைன் பிகம்ஸ் x is less than or equal to mod 5. Sorry, mod x is less than or equal to mod x is less than or equal to 5. இதை x values ஆக நீங்க எழுதலாம். x values ஆக எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ரிலீஸ் பண்ணீங்கன்னா x less than or equal to -5 less than or equal to +5. மாடுலருடைய இன்னொரு நோட்டேஷன் வித்தவுட் மாடுலஸ் போன்னு கேட்டீங்கன்னா it goes from -5 to +5. அது மாடுலஸா போடும்போது தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் வரும், -5 to +5. அப்ப the domain is x belongs to -5 to +5. This is our domain. X belongs to -5, +5. the modulus அந்த வேல்யூ எடுத்து வந்தீங்கன்னா டபுள் வேல்யூஸ் காட்டும், மைனஸ் வேல்யூவும் காட்டும், உங்களுக்கு பிளஸ் வேல்யூவும் காட்டும். அதை நீங்க க்ளோஸ்ட் இன்டர்வல்ல போட்டாலும் போடலாம், அல்லது மேல் ஸ்டெப்ல நிறுத்தினாலும் நிறுத்தலாம். This is the domain for this sum. The next problem is find the domain of cos inverse of 2 plus sin x by 3. Just now we have seen sin inverse இருந்தாலும் சரி, cos inverse இருந்தாலும் சரி, your minimum value is -1 and your maximum value is +1. You can't exceed these two values. Therefore our cos inverse in the bracket இருக்கு பாருங்க, in the bracket 2 plus sin x by 3, your minimum value must be -1 and your maximum value must be +1 because this is a cos inverse sum. Just multiply by 3 minus this is a positive number. Positive number ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது inequalities கண்டிப்பாக மாறாது. less than 2 plus sin x less than 3 ஃபுல்லா 3 ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. +2 இந்த பக்கம் கொண்டு வாங்க, -2 less than or equal to sin x +2 அந்தாண்ட கொண்டு போங்க, 3 minus 2. I am subtracting 2 on all the terms. இதுலயும் 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், இதுலயும் 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், இதுலயும் 2 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் இங்க 2 போய்டும். அல்லது சிம்பிளா இந்த பக்கமா அந்த பக்கமா எடுத்துட்டு போற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப இத மைனஸ் பண்ணீங்கன்னா -5 less than or equal to sin x less than or equal to 1. இப்ப sin x less than or equal to 1 and less than or equal to -5 ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா sin inverse cos inverse உடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொமைன் வந்து -1 and +1. sin ஓட ரேஞ்ச் cos ஓட ரேஞ்ச் -1 to +1. எந்த ஒரு sin வேல்யூவும் -5 வரவே வராது. sin உடைய அதிகபட்ச வேல்யூ 1, குறைந்தபட்ச வேல்யூ -1 தான். அதை தாண்டி ஆன்சர் வரவே வராது. அப்ப என்ன சார் பண்றது? இத sin x ஓட வேல்யூ -5 கொடுத்திருக்காங்களே, this situation does not occur. -5 -4 -3 -2 -1 இந்த வேல்யூஸ்லாம் வர வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு எந்த வேல்யூவோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும்னா -1 ஓட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். அவன் என்ன சொல்லிட்டான், 1 ல இருந்து -5 வரைக்கும் போலாம் சொல்லிருக்கான். இதோட மீனிங் வந்து you can go from 1 up to -5. 1 ல இருந்து 5 வரைக்கும், -5 வரைக்கும் 1 0 -1 இதுக்கு அப்புறம் நீ போகணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த இடத்துல sin does not exist. அந்த இடத்துல சைனால சர்வைவே ஆக முடியாது. அந்த இடத்துல சைன் ஒர்க்கே ஆகாது. ஆனா 1ல ஒர்க் ஆகும், எல்லா டெசிமலுக்கும் ஒர்க் ஆகும், 0க்கு ஒர்க் ஆகும், எல்லா டெசிமலுக்கும் ஒர்க் ஆகும், -1 வரைக்கும் போராடி வந்துரும், அதை தாண்டி போகாது. அதனால இந்த இன்இக்வாலிட்டி does not arise என்றதுனால இத நம்ம மாத்துறோம். -5 என்ன மாத்துறோம், -1 sin x less than or equal to 1. sin இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்ப போறேன். I am going to take the inverse function. எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்க போறேன். இப்ப sin இந்த பக்கம் அந்த பக்கம் அனுப்புனீங்கன்னா sin இன்வர்ஸா மாறிடும் உங்களுக்கு. sin inverse of -1 less than or equal to x less than or equal to sin inverse of 1 இந்த மாதிரி தான் மாறும்.
-1 எப்போ வரும் நமக்கு -π/2 -π/2 நம்ம பிரின்சிபல் ரேஞ்ச் வேல்யூல இருக்கா இருக்கு அதனால -π/2 இந்த பக்கம் less than or equal to x sin inverse 1 எப்போ வரும் நமக்கு 90 டிகிரி னா π/2 therefore our domain is x belongs to -π/2 to π/2 this is the domain of cos inverse of x அப்ப x ஓட values -π/2 ல இருந்து +π/2 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது 2 plus sin x by 3 க்கு work out ஆகும் thank you now in exercise number 4.3 we are going to find the domain of tan inverse root of 9 minus x square tan inverse இங்க என்ன ஆங்கிள்ஸ் போட்டா tan inverse உங்களுக்கு சாரி என்ன வேல்யூஸ் போட்டா ரியல் நம்பர்ஸ் போட்டா tan inverse ஆங்கிள்ஸா மாத்தும் ரேடியன்ஸா மாத்தும் இப்போ x ஓட வேல்யூ tan inverse of என்னென்ன வேல்யூஸ்க்கு அது வொர்க் அவுட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா tan inverse has a very biggest range of domain from -infinity to +infinity you can give numbers -infinity to +infinity sir I am going to give -1999 okay no problem sir I am going to give 20000 okay no problem tan inverse works for number from -infinity to +infinity -infinity ல இருந்து +infinity வரைக்கும் எந்த ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாலும் tan inverse x in the domain work ஆகும் this is the domain for tan inverse x அப்ப this number tan inverse பக்கத்துல இருக்கு பாருங்க இது -infinity ல இருந்து +infinity வரைக்கும் எது கொண்டாலும் போகலாம் அத பத்தி பிரச்சனை கிடையாது இப்ப நம்மளுடைய ரூட் எடுக்கிறேன் நானு root of 9 minus x square root of 9 minus x square இப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் before entering into the root function 9 minus x square இதுல ரொம்ப கிளியரா இருக்கணும் நம்ம this is a square root sum tan inverse of square root of 9 minus x square இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபங்க்ஷன் மாட்டின்னு இருக்குது முதல்ல நம்ம இன்டீரியர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷனுக்கு கிளியர் பண்ணாதான் நீங்க ரூட்டுக்கு வர முடியும் அப்ப 9 minus x square ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா இந்த இடம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம் இங்க நெகட்டிவ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இமேஜினரி ரூட்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த 9 minus x ஸ்கொயருக்கு மூணு கிரைட்டீரியா இருக்குது ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு 0 ஒன்னு நெகட்டிவ் but this is not allowed அப்ப நம்மளுடைய -infinity ல இருந்து +infinity -infinity ல இருந்து +infinity வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ்ல உங்களுக்கு இது வரைக்கும் தான் allowed இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு அந்த உள்ளார இருக்கிற ஃபங்க்ஷன் 9 minus x ஸ்கொயர் இந்த வேரியபிள்ஸ்க்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கலாம் 0 கொடுக்கலாம் ஆனா நீங்க எதை தாண்டிட கூடாது 9 minus x ஸ்கொயருக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்துட கூடாது 9 minus x ஸ்கொயர் 9 minus x ஸ்கொயர் எக்காரணத்து கொண்டும் நெகட்டிவா போயிட கூடாது ஏன்னா ரூட் ஆஃப் நெகட்டிவ் இஸ் இம்பாசிபிள் இட் becomes an imaginary roots அதனால to restrict this sum I am going to start this sum 9 minus x square must be positive or 0 அப்ப இங்க ரூட்டோட நீங்க டொமைன் கண்டுபிடிக்க முடியாது ரூட் உள்ளார இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே ரூட் ஆட்டோமேட்டிக்கா வர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அப்ப you have to start with 9 minus x ஏன்னா tan inverse எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்க நெகட்டிவ் வரலாம் பாசிட்டிவ் வரலாம் 0 வரலாம் எதுவும் வரலாம் எவ்வளவு பெரிய நம்பர் வரலாம் எவ்வளவு சின்ன நம்பர் வரலாம் அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஆனா எவன் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பான் ரூட் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பான் அவங்ககிட்ட நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவன் வேலை செய்ய மாட்டான் அதனால 9 minus x ஸ்கொயருக்கு நான் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறேன் உனக்கு பாசிட்டிவ் வேணுமா 0 வேணுமா நெகட்டிவ் வேணுமான்னு இப்போ 9 minus x ஸ்கொயர் என்ன சொல்றதுன்னா I am 0 comfortable
with positive numbers comfortable, but I am not comfortable with negative numbers. அதனால தான் இந்த ரூட் விட்டு பிரிச்சி 9 minus x square is greater than or equal to 0 because the root of a negative number becomes an imaginary roots. அந்த problem avoid பண்றதுக்காக 9 minus x square is greater than or equal to 0 அப்படினு சொல்லிட்டு sum start பண்ணிருக்கேன். minus x square is greater than or equal to minus 9. minus elementல பண்ணுங்க. x square is less than or equal to plus 9. x க்கு square root எடுங்க. square root எடுத்தீங்கன்னா you will get 3. square root எடுத்தீங்கன்னா you will get 3 plus or minus 3. plus or minus 3 னா you will be putting modulus. modulus போட்டாலே double answers up to minus 3 and plus 3. Our domain will be x less than or equal to minus 3 or plus 3, or this can also be written as x belongs to minus 3 to plus 3. அப்போ இந்த sum, இந்த tan inverse of root குள்ள இருக்கிற function அந்த x வேல்யூக்கு என்னென்னலாம் கொடுத்தா இந்த sum வேலை செய்யும் அப்படினா from minus 3 to plus 3 வரைக்கும் தான் வேலை செய்யும். அதை தாண்டியும் வேலை செய்யாது, அது கம்மியா வேலை செய்யாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4 போட்டீங்கன்னு வச்சீங்களேன், 9 minus 4 square, 9 minus 4 square becomes 9 minus 16. 9 minus 16 போட்டுட்டாலே உங்களுக்கு minus 7 வந்துரும். ரூட்ல minus 7 வந்ததுன்னா ரூட் எடுக்க முடியாது. ரூட் எடுக்க முடியலனா tan inverse வேலை செய்யாது. அதனால your minimum number must be minus 3 and your maximum number must be plus 3. Coming to domain of 1 by 2 tan inverse of 1 minus x square. They are asking to find this domain. இந்த வேல்யூக்கும் ஆஃப்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இது செப்பரேட். இந்த வேல்யூக்கும் இந்த பை பை 4க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு தனி சம். டொமைன்னா நம்ம இதுல தான் டார்கெட் பண்ண போறோம். இதுல உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் வரணும். இங்க சைன் இன்வர்ஸா இருந்ததுன்னா -1 to +1 வரலாம் இவ்வளவு பெரிய இடத்துல. இங்க காஸ் இன்வர்ஸ் இருந்தா -1 to +1 வரலாம். ஆனா 1 minus x square இருக்கிறதுனால your answer will be from minus infinity up to plus infinity. கரெக்ட்டா? இங்க ரூட் பிரச்சனை இதுவே கிடையாது. இப்போ 1 minus x square ஓட வேல்யூ less than or equal to minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கானா, 1 இந்த பக்கமா அந்த பக்கமா அனுப்ப போறான். +1 இந்த பக்கம் வந்தா -1 இந்த பக்கம் வந்தா again it becomes minus infinity. 1 நால மிகப்பெரிய சேஞ்ச் வர போறது கிடையாது. minus x square less than infinity. again minus elementல பண்றேன். minus elementல பண்ணா இது plus infinity ஆயிடும், இது x square ஆயிடும், இது minus infinity ஆயிடும். உங்களுக்கு inequality மாறிடும். inequality greater than ஆயிடும். இங்க என்ன inequality ஆயிடும்னா greater than equal. right? இத மாத்தி எழுதுறேன் நானு minus infinity less than x square less than infinity. இத அப்படியே ரொட்டேட் பண்ணி எழுதுறேன். திருப்பி பழைய ஃபங்க்ஷனே தான் வரும். ரைட்? இப்போ minus infinity x square is less than or equal to plus infinity. நீங்க x ஓட வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் x க்கு any real number, x க்கு any real number, இது ஸ்கொயர் ரூட் கிடையாது, x ஸ்கொயர், x க்கு any real number நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கணும்? minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I am giving 10 square is less than infinity. கரெக்ட்டா? இந்த ரேஞ்ச் குள்ள வந்துரும். நீங்க -100 கொடுக்குறீங்க, -100 ஸ்கொயர் பண்றீங்க, அப்போ +10,000 வரும். +10,000 is also in this interval. அப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா x square is less than -infinity plus infinity இருக்கும்போது it means x can be any real number. எந்த ரியல் நம்பர் வேணாலும் நீங்க x கொடுக்கலாம். x கொடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும். x ஸ்கொயர் minus infinity less than infinity. அதனால எனி ரியல் நம்பர் இந்த ஃபங்க்ஷன் வொர்க் அவுட் ஆகும். இதுல நமக்கு ரூட் இல்லன்றனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க x ஸ்கொயருக்கு 5 கொடுக்கறேன்னு வெச்சீங்க, 1 minus 5 square is -24. -24 is a real number.
இன்ஃபினிட்டிக்குள்ள தானே இருக்குது. அப்ப இது வேலை செய்யும். அப்போ இதுல எந்த ரேஞ்ச் கொடுத்தீங்கனாலும் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் குள்ளார போயிட்டு இது ஒர்க் ஆகிறதுனால இங்க நம்ம என்ன பிளாக் பண்றோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இங்க நம்மளுக்கு யூனிக் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ ப்ரிசைஸா சொல்லலாம். ஆனா ரேஞ்ச் என்ன கொடுத்துட்டானா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி கொடுத்ததுனால all the real numbers will be included for x square. நீங்க எந்த ரியல் நம்பர் போட்டு அதை ஸ்கொயர் பண்ணாலும் எந்த ரேஞ்ச்குள்ளார வந்துரும் உங்களுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. therefore x belongs to real number.